கடந்த வாரம் இலங்கை பார்லிமெண்டில் இலங்கையின் அதிபர் அனுரகுமார திசநாயக்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கைக்கு வருகிறார் என்ற செய்தியை சொன்னார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த பயணம் இந்திய இலங்கை உறவை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு ஏதாவது ஒரு தீர்வுக்கு வழி கிடைக்குமா என்று தமிழக மீனவர்களும் அரசியல் கட்சிகளும் ஆர்வமுடன் இதை உற்று நோக்குகின்றார்கள். இலங்கை அதிபர் திசநாயக்கே கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் டெல்லி வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்தார். திரிகோணமலையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் கட்டுமான பணிகள் குறித்து பேசியுள்ளதாக தகவல்கள் தெரிந்தது. சம்பூரில் முதல் கட்டமாக 50 மெகாவாட் மின் நிலையம், பிறகு இரண்டாவதாக 70 மெகாவாட் மின் நிலையம் கட்ட திட்டமிடப்பட்டிருந்தது. இந்திய தேசிய அனல் மின் வாரியம் இதை செய்வதாக இருந்தது. இப்போது அதே இடத்தில் சோலார் மின் உற்பத்தி நிலையங்களை இந்திய இலங்கை கூட்டு முயற்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் முக்கியமானதாக இருக்கும். இந்தியா இலங்கை இடையேயான மின்சார வழித்தடம் ஏற்படுத்தப்படும், பெட்ரோலிய குழாய் அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி முன்பே கூறியிருந்தார். அதுவும் இந்த பயணங்களில் உறுதி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இலங்கையில் சீனா ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பதில் இந்தியா அதிக கவனமாக இருக்கிறது. இலங்கைக்கு கடன் தந்த நாடுகளில் சீனாவின் பங்கும் அதிகம். இருப்பினும் இலங்கை பொருளாதார வீழ்ச்சியில் சிக்கிய நேரத்தில் தக்க தருணத்தில் இந்தியா உதவி செய்தது மிக பெரியது. இலங்கை துறைமுகங்களில் சீனா தனது உளவு கப்பல்களை கடல் ஆய்வு என்ற பெயரில் நிறுத்தி இந்தியாவை வேவு பார்க்கிறதா என்ற சந்தேகத்தில் இந்தியா உள்ளது. தமிழக மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதும் பிறகு இந்திய அரசு தலையிட்டு அவர்களை அழைத்து வருவதும் வாடிக்கையான தொடர்கதையாக உள்ளது. இந்த சம்பவங்களில் இலங்கை மீனவர்கள் கடல் தாண்டி வந்து மீன் பிடித்து இந்திய கடற்படையில் சிக்குவதில்லையே, அது ஏன் என்று இலங்கை அமைச்சர்கள் சுட்டிக்காட்டி தங்களுடைய பார்லிமெண்டில் கேள்விகளை எழுப்புகிறார்கள். 1974 தமிழகத்தில் திமுக ஆட்சி நடந்த நேரத்தில் கச்சத்தீவு அன்றைய காங்கிரஸ் ஆட்சியில் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது அந்த தீவு குறைந்தபட்சம் இந்திய மீனவர்கள் ஒதுங்கி ஓய்வு பெற அனுமதி பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் சேர்த்தே எழுந்துள்ளது. கச்சத்தீவை மீட்போம் என்ற பாஜக அரசின் முழக்கம் நிறைவேற்றப்படுமா? தமிழர்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் இலங்கை அரசியல் சட்ட திருத்தம் 13வது சட்ட திருத்தம் அமல்படுத்த இந்திய அரசு அழுத்தம் தர வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுதும் இருந்து வருகிறது. இந்திய வம்சாவளியினரான தமிழர் நலனுக்காக இந்திய அரசு பல பணிகளை இலங்கையில் செய்து வருகிறது. யாழ்ப்பாண நூலகம் கட்டித்தந்தது மற்றும் அங்கே 50,000 வீடுகளை கட்டி தமிழர்களுக்கு ஒப்படைத்தல் போன்ற திட்டங்களை இலங்கை தமிழருக்காகவே இந்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இலங்கை மேம்பாட்டிற்காக இந்திய அரசு அதிக நிதி உதவிகளை குறிப்பிட்ட காலங்களில் செய்து வருகிறது. சுமார் $300 கோடி அளவுக்கும் இது தரப்பட்டுள்ளது. இதில் $56 கோடி மானியமாகும். இதனிடையே ஏப்ரல் 6ஆம் தேதி புதிதாக கட்டப்பட உள்ள பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர உள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. பாம்பன் பால திறப்பு விழாவில் தமிழர் நலனை, தமிழக மீனவர்களை மையப்படுத்தி ஏதாவது ஒரு தீர்வை தெரிவிப்பாரா என்ற ஏக்கமும் சேர்ந்தே எழுந்திருக்கிறது. பாம்பன் நிலப்பகுதியுடன் ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள இந்த புதிய ரயில் பாலம் 550 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ளது. பாலத்தின் அனைத்து பணிகளும் முடிந்து சோதனையோட்டத்திற்கு பின்னர் திறப்பு விழாவிற்கு தயாராக இருக்கிறது. பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி ரயில் போக்குவரத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடி அசைத்து துவங்கி வைக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் நேற்று தெரிவித்தார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பிம்டெக் என்ற அமைப்பின் 6வது உச்சி மாநாடு ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கை செல்கிறார். அங்கு சூரிய மின் நிலையம் திறப்பு உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு 6ஆம் தேதி ராம நவமியான அன்று பாம்பன் ரயில் பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார். பின்னர் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அன்று மாலையே புதுதில்லி புறப்பட இருக்கிறார். இவ்வாறு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் பாலம் திறக்க தமிழ்நாடு வருவது பல்வேறு எதிர்பார்ப்புகளை எகிர வைத்துள்ளது என்றே கூறலாம்.